ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. சீதா வெளுத்து எடுத்துட்டாங்களே சொல்லலாம். நான்சியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சீதா வந்து ஒரு அதிரடியாக முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்தோடனே நான்சி வரட்டும், நான் வந்து அவகிட்ட பேசிக்கிறேன், யாரும் என்னை தடுக்காதீங்க, எனக்குள்ளே வந்து முத்தாரமாக ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டா, அந்த நம்பிக்கையை வந்து நான் நிச்சயமாக அவளை வந்து அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறேன், அது உறுதி, அவளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறேன், லண்டனுக்கு எங்கே இருந்து வந்தாலும் அங்கேயே அனுப்பி விடாமல் விடமாட்டேன் அப்படின்ட்டு அதிரடியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் அவசரப்படாத சீதா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சேதுராமன் கேட்குறாங்க. யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னா நான்சி வந்துட்டாங்க. வந்தோடனே நான்சி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேச போகிற அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு. சபாஷ், எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுகிற பற்றியா எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ படிக்கலைனாலும் வந்து கோர்ட்டில் வந்து அழகாக வாதாடி நீ தப்பிச்சிட்ட பற்றியா, அந்த நம்பிக்கைக்காக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே சீதா வந்து அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு வந்து இந்த என்கிட்ட இருக்க கழுத்தில் இருக்க தாலிக்கு வேணும், எனக்கு இந்த வந்து கம்பெனி முக்கியம், மகா ஆரம்பித்து வச்சதை வந்து நிச்சயமாக வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நீ பண்ணிக்க அப்படின்னு நான்சி வந்து சொன்னோன்னே அதெல்லாம் பேச்சு பேசாது, சவால்னா சவால் தான், நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த கம்பெனி ஆர்டரை எடுத்து முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன், லண்டனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னோடனே சரிம்மா நீ ரொம்ப புத்திசாலி தான், நான் ஒத்துக்கிறேன்னு நான்சியை கொக்கி போடுறாங்க சீதாக்கு. ஒரு வேளை வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், நீ எனக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே உங்களுக்கு இந்த தாலி தானே வேணும், நான் ராமை விட்டுட்டு இந்த குடும்பத்தை விட்டு நான் விலகி போயிடுறேன், இது இந்த முத்தாரம்மன் மேலே சத்தியன்னு மறுபடியும் அதிரடியாக சொல்லிவிட்டு தொடையை இப்படி தட்டி விட்றாங்க. எப்போதும் போல் சீதா தட்டி விட்டுட்டு செம மாதம் அங்கேருந்து போகிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோன்னா வந்து ராம் வந்து செம கோவத்தில் இருக்காங்க. வாசலில் வந்து சீதா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு நீ வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இங்கே வாசலில் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, முதல்ல வந்து சாப்பிடு அப்படின்னு சேதுராமன் சொன்னோன்னா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பாஸை சமாதானப்படுத்தணுன்னா ராம் செம கோவத்தில் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க ஒரு ஆளுன்னு அவங்கள வீட்டை விட்டு துரத்தணுன்னா அதை நான் பண்ணிட்டு போகிறேன், அதுக்காக வாழ்க்கையை பணையம் வைப்பியா, எந்த தீரத்தில் வந்து நீ வந்து தாலிக்கு மேலெல்லாம் சவால் விட்டுக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறேன். நீ இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும், நீ முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்கா, என்ன மாப்பிள்ளை பண்ணுறது, நான் எவ்வளவோ சொல்லி கேட்குறேன், இவ கேட்க மாட்டான்ட்டு சீதாவை போட்டு அடிக்கிறாங்க. எல்லோரும் நான் சொல்கிறத கொஞ்சம் என் நம்பிக்கை என் மேலே ஏன் வைக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க, அவங்கள துரத்தணுன்னா நம்ம வாழ்க்கையை வந்து பணையம் வச்சு தான் ஆகணும், அதுக்காக வந்து இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு ராம் சொன்னோன்னே இங்கே பாரு நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு. பாஸ் நம்ம நிச்சயமாக முடியும் பாஸ், நீங்கள் எல்லோரும் ஏன் எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் பண்ண வரைக்கும் போகிறோம், தேவையில்லை, மீரா வந்து திட்டுறாங்க, எல்லோரும் இப்படி திட்டிகிட்டே இருந்தீங்களா அவங்கள வந்து நம்ம கம்பெனியை விட்டோம் வீட்டை விட்டு வந்து விரட்டவே முடியாது, கொஞ்சம் ஒரு ஐடியா பண்ணி அவங்கள கொக்கி போட்டு இழுத்தா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நீ தான் அவங்க வலையில் மாட்டியிருக்க, அது உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ராம் வந்து எக்கேடோ கெட்டுப்போ, எனக்கு உன்னை பார்த்தாலே செம கோவமாக வருது, நான் இங்கே இருந்தேன்னா நான் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி எனக்கு ஆகி போயிடும், அதனால் நான் இங்கேருந்து முதல்ல வந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் சீதா வந்து நீங்கள் யாரும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, மற்றபடி எனக்கு என்ன பண்ணணுங்கிறது அந்த அம்மன் வந்து தெளிவாக சொல்லிட்டேன், நான் அவங்கள ஐடியா பண்ணி நான் அவங்கள வீட்டை விட்டு துரத்தாமல் ஓய மாட்டேன் அப்படிங்கிறாங்க சீதா. சீதா வந்து வாசலில் நின்றுட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து நான்சி வந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு வந்து செல்வி வந்து கூப்பிட்றாங்க. ஓ, என்னை பார்த்தா அவங்களுக்கு வந்து இன்னும் பயமாக இருக்கோ, வந்து பேச மாட்டாங்களா அப்படின்னோடனே சரி விடு நம்மளே போய் பேசுவோம் அது ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் போய் பேசலான்ட்டு கூப்பிட்றாங்க. சீதா போனோடனே நான்சி வந்து கால் மேலே கால் போட்டுட்டு வந்து பேசுகிறாங்க. உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, பட் இருந்தாலுமே உன்னை மனசை வந்து எல்லோரும் கெடுத்துருவாங்க, அதனால் வந்து வக்கீலை வர சொல்லியிருக்கேன், நீ வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த விஷயம் தோற்று போயிட்டேன்னா நீ வந்து ராம டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சைனை போட்டு கொடுத்துரு, நான் உன்னை நம்பிடுறேன், அதே மாதிரி அதே அக்ரிமெண்ட்டில் நீ என்ன சொல்லியிருக்கிய அதை நான் எழுதி கொடுத்துட்றேன், ரெண்டும் வந்து உனக்கு தைரியம் இருந்தால் சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோன்னே என்னடி லண்டன்காரின்னு சீதாவோட அம்மா வந்து வெளுத்து வாங்குறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, வந்து போனால் போகுது, நானும் பேச வேணான்னு பார்த்தா என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே நீ அங்கேருந்து வந்திருக்கியா, தொலைச்சி அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நான்சியை ஆதரவாக வந்து நம்ம அர்ச்சனா வந்து பேச ஆரம்பித்தோன்னே இங்கே துரை வந்து சொல்லிட்டாங்க, ஆமாம் நீலாம் ஒரு ஆளுன்னு வாயை திறந்த பல்லக்கில் தட்டி கையில் கொடுத்து விடுவான்னு அர்ச்சனாவை வந்து துரை திட்டினோன்னே என் பொண்டாட்டியே நீ திட்டுற லெவலுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்னு, உன்னையும் சேர்த்து தான்டா சொல்கிறேன், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு சீதாவோட வாழ்க்கையில் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா, கொஞ்சமாவது அக்கறைன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் அந்த அக்கறைங்கிற பேசுகிறதுக்கெலாம் உனக்கு என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு துரையை திட்டினோடனே இங்கே சேதுராமன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீராவும்
சேர்ந்து இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் கூட்டு கலவானீங்க, என்னென்ன பண்ணீங்க, எதுக்காக வந்து மகா வந்து உங்களை வந்து வீட்டை விட்டு துரத்துனா, 30 கோடி ரூபாய் வந்து நீ வந்து ஆட்டை போட்ட வந்தானே நீ கம்பெனியிலேருந்து அப்படின்னோடனே, என்ன இவன் ஆகுன்னு அதையே பேசுகிறாங்க, நமக்கு சொத்தெல்லாம் எதுவும் கிடைக்காதோ, இந்த நான்சிக்கு வேறு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வேறு அவகிட்ட மாட்டிக்கிட்டோம், இவன் ஏதாவது பத்திரத்தில் எழுதி கொடுப்பான்னு பார்த்தா எதுவுமே எழுதி கொடுக்காம சீதாவை வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்காகவே ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே. இப்போ என்ன, நான் உங்களுக்கு கையெழுத்து தானே போடணும், நான் கையெழுத்து டைவர்ஸில் போட்டு விட்றேன், நிச்சயமாக இந்த போட்டியில் வந்து ஜெயிப்பேன், அதுக்கு எனக்கு எப்படி உண்டான ஜெயிக்கணுங்கிற ஐடியாலாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா, சபாஷ் சீதா, தைரியம் தான், கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் தடுக்கிறாங்க. சீதா அதை மீறியும் வந்து கையெழுத்து போட்டு பேனாவை தூக்கி போடுறாங்க. அதோட எபிசோட் பரபரப்பாக முடிக்கிறாங்க.